அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பராபவ வருடம் ஆடி மாதம் 31ஆம் தேதி. இன்னைக்கு காலை 8:14 வரைக்கும் வளர்பிறை சதுர்த்தி திதி இருக்குங்க. அதுக்கப்புறமா வளர்பிறை பஞ்சமி திதி தொடங்குதுங்க. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை இருக்குங்க. மதியம் 1:45 முதல் 2:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க. இன்றைய நாளுக்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரைக்கும் இருக்குங்க. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை இருக்குங்க. இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் இறங்காமல் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து இன்றைய விசேஷம்னு பார்த்தா, இன்றைக்கி சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி மற்றும் தூர்வா கணபதி விரதமுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் வர்ற இந்த சதுர்த்தி நாளில் விக்னங்களை தீர்க்கும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி மோதகம் நைவேத்தியம் செஞ்சு மனசார வழிபடுறது உங்களோட காரிய தடைகளை விலக்கி குடும்பத்தில் பெரிய நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருங்க. இந்த வீடியோவோட இறுதியில் நாளைய விசேஷம் பற்றியும் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை மறக்காமல் முழுவதுமாக பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களே, எதையும் தைரியமாக எதிர்கொள்ளும் ஆற்றல் படைத்த மேஷராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. ஹஸ்தம் சந்திர பகவானோட நட்சத்திரம். சந்திரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. தொழிலிருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை உங்களோட புத்திசாலித்தனத்தால் முறியடிப்பீங்க. உத்தியோகத்தில் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவி கிடைக்குங்க. வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகி மனசுக்கு ஆறுதல் தருங்க. பெண்களுக்கு தாய் வீட்டிலேருந்து ஆதரவான வார்த்தைகள் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் புதிய விஷயங்களை கற்கும் ஆர்வம் அதிகரிக்குங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 7:45 முதல் 8:45 வரை இருக்கிற சூரிய ஓரைங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் தீருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தனவரவு மகிழ்ச்சி அளிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்றைக்கி நீங்கள் சூரிய பகவானை மனசார வேண்டிட்டு வேலையை தொடங்கிறது உங்களுக்கு அனுகூலத்தை தருங்க. ரிஷபராசிக்காரர்களே, அழகையும் கலையையும் நேசிக்கும் குணமுடைய ரிஷபராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஹஸ்தன் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. ஹஸ்த நட்சத்திர அதிபதியான சந்திரன் உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறதால உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு அதிகரிக்குங்க. பிஸ்னஸில் நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் சிறப்பான பலனை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையுங்க. குடும்பத்தில் குழந்தைங்க மூலமாக ஒரு பெருமையான செய்தி வந்து சேருங்க. பெண்களுக்கு கலைப்பொருட்கள் வாங்கும் ஆர்வம் உண்டாகுங்க. மாணவர்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது மதியம் 1:45 முதல் 2:45 வரை இருக்கிற சுக்கிர ஓரைங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிலவுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் ஆதாயம் கிடைக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைக்கி நீங்கள் விநாயக பெருமானை நினச்சி அருகம்புல் சாத்தி வழிபடுறது உங்களோட பொருளாதார நிலையை பாதுகாக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, அறிவு கூர்மையும் நகைச்சுவை உணர்வும் கொண்ட மிதுன ராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சந்திரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால வீட்டில் ரொம்பவும் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுங்க. வார்த்தைகளில் ஒரு வசீகரம் இருக்கும். இதனால் வாடிக்கையாளர்களை எளிதில் கவர்ந்து வியாபாரத்தை பெருக்குவீங்க. தொழில் ரீதியான பயணங்கள் நல்ல லாபத்தை பெற்றுத்தருங்க. உத்தியோகத்தில் உங்களது ஆலோசனைகளை நிர்வாகம் ஏற்றுக்கொள்வாங்க. பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் யோகம் இருக்குங்க.
மாணவர்களுக்கு ஞாபக சக்தி கூடும். படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவீங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 7:45 முதல் 8:45 வரை இருக்கிற சூரிய ஓரைங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்றார் உறவினர்களின் பாசம் கிடைக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகரிக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைக்கி நீங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு வேலையை தொடங்குறது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை தருங்க. கடகராசிக்காரர்களே, மற்றவர்கள் மீது அளவற்ற அன்பு செலுத்தும் கடகராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சந்திரன் உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறதால இன்றைக்கி உங்களது சிந்தனைகள் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. எப்பேற்பட்ட சவாலையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே பிறக்குங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவோடு ஒரு முக்கிய வேலையை சுலபமாக முடிப்பீங்க. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக நல்ல வாய்ப்பு இருக்குங்க. பெண்களுக்கு அக்கம் பக்கத்தினரால் சில உதவிகள் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் கூடுங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது மதியம் 1:45 முதல் 2:45 வரை இருக்கிற சுக்கிர ஓரைங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேருங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகன பயணங்களில் அனுகூலம் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைக்கி நீங்கள் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சு வழிபடுறது மனசுக்கு நல்ல ஆறுதலை தருங்க. சிம்மராசிக்காரர்களே, கம்பீரமான தோற்றமும் ஆளுமை திறனும் கொண்ட சிம்மராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. ஹஸ்த நட்சத்திர அதிபதியான சந்திரன் உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறதால பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் சுப காரியங்களுக்காக சில விரயங்களும் ஏற்படலாங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சொல்லும் வேலைகளை உடனுக்குடன் முடிப்பது நல்ல பெயர் பெற்று தருங்க. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது அவசியமுங்க. பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது அமைதியை தருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவைங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 7:45 முதல் 8:45 வரை இருக்கிற சூரிய ஓரைங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில் தெளிவு பிறக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கவலைகள் நீங்கி உற்சாகம் பிறக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் தொழிலில் லாபம் கூடுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. இன்றைக்கி நீங்கள் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வேலையை தொடங்குறது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. கன்னிராசிக்காரர்களே, எதையும் ஆராய்ந்து செயல்படும் புத்திசாலியான கன்னிராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசியிலேயே 1ஆம் இடத்துல ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சந்திரன் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால லாபஸ்தான அதிபதி ராசியில் செல்வதால் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நாளுங்க. வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் எளிதில் வெற்றி அடைங்க. லாபம் பல மடங்காக அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு சம்பந்தமான நல்ல செய்திகள் உங்களை தேடி வருங்க. பெண்களுக்கு மனசில் இருந்த பாரம் குறைந்து பெரிய நிம்மதி கிடைக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல சுறுசுறுப்பு காணப்படுங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது மதியம் 1:45 முதல் 2:45 வரை இருக்கிற சுக்கிர ஓரைங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பு உயருங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடியுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிட்டுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. இன்றைக்கி நீங்கள் பெருமாளை நினச்சி துளசி மாலை சாத்தி வழிபடுறது உங்களை எப்பவும் பாதுகாப்பாக வச்சுக்குங்க. துளாராசிக்காரர்களே, சமத்துவத்தையும் நீதியையும் விரும்பும் துளாராசிக்காரர்களே,
இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சந்திரன் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால தொழில் சம்பந்தமான வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் நல்ல லாபத்தை பெற்றுத்தருங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைப்பளு இருந்தாலும் அதை உங்களது திறமையால் சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் சற்று ஆலோசிப்பது நல்லதுங்க. பெண்களுக்கு ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையுங்க. மாணவர்களுக்கு மேற்படிப்பு சம்பந்தமான நல்ல ஆலோசனைகள் கிடைக்குங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 7:45 முதல் 8:45 வரை இருக்கிற சூரிய ஓரைங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் செய்திகள் மகிழ்ச்சி தருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கட்டுக்குள் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். இன்றைக்கி நீங்கள் அம்பாளை நினச்சி குங்கும அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சியை தருங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, உள்ளுணர்வும் எதையும் சாதிக்கும் ஆற்றலும் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சந்திரன் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால பாக்கியஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் செல்வதால் இன்று அபரிமிதமான அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்குங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் வந்து சேருங்க. தந்தை வழியிலிருந்து பெரிய உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பெண்களுக்கு நீண்டகால ஆசைகள் நிறைவேறுங்க. மாணவர்களுக்கு கல்வி, உதவித்தொகை போன்ற நல்ல செய்திகள் வருங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது மதியம் 1:45 முதல் 2:45 வரை இருக்கிற சுக்கிர ஓரைங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சொத்துக்கள் சேரும் யோகம் இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் அனுகூலம் உண்டாகுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பரிசுகள் கிடைக்கலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. இன்றைக்கி நீங்கள் தட்சிணாமூர்த்தியை மனசார நினச்சி வழிபடுறது உங்களை எப்பவும் பாதுகாப்பாக வச்சுக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, நேர்மறை எண்ணங்களும் உயர்ந்த இலட்சியங்களும் கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சந்திரன் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாளுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியம் வேண்டாங்க. வியாபாரத்தில் வழக்கமான லாபம் கிடைக்குங்க. ஆனால் புதிய முயற்சிகளை ஒரு நாள் தள்ளி வைப்பது புத்திசாலித்தனமுங்க. பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்குங்க. திட்டமிட்டு செயல்படுவது நல்லதுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் கவனச்சிதறல் வராமல் பார்த்து கொள்ளணுங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 7:45 முதல் 8:45 வரை இருக்கிற சூரிய ஓரைங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் கவனம் தேவைங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையே பெருமை சேர்க்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைக்கி நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி வழிபடுறது மன அமைதியை தருங்க. மகர ராசிக்காரர்களே, விடாமுயற்சியும் கடின உழைப்பும் கொண்ட மகர ராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சந்திரன் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால வாழ்க்கை துணை வழியிலிருந்து இன்று ஒரு நல்ல அதிர்ஷ்டமான செய்தி வந்து சேருங்க. கூட்டு தொழில் செய்கிறவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாளாக அமையுங்க. உத்தியோகத்தில் உங்களது திட்டங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்குங்க. ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. பெண்களுக்கு மாமனார், மாமியார் வழியில் நல்ல அன்பும் ஆதரவும் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் வெற்றியை தருங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது மதியம் 1:45 முதல் 2:45 வரை இருக்கிற சுக்கிர ஓரைங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் லாபம் கிட்டுங்க.
திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண சுபகாரியங்கள் கைகூடுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வந்து சேருங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். இன்றைக்கி நீங்கள் சனீஸ்வர பகவானை நினச்சி எல் தீபம் ஏற்றி வழிபடுறது உங்களை பாதுகாப்பாக வச்சுக்குங்க. கும்பராசிக்காரர்களே, மனித நேயமும் புதுமையான சிந்தனைகளும் கொண்ட கும்பராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க. சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சந்திரன் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால சந்திராஷ்டமமும் விபரீத ராஜயோக அமைப்பும் ஒன்றாக சேர்வதால் நெருக்கடிகள் வந்தாலும் அதை முறியடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்குங்க. இருந்தாலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முடிவுகளை எடுக்க வேண்டாங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் விவாதங்களை தவிர்ப்பது உங்களை பாதுகாக்குங்க. பெண்களுக்கு மனசில் சின்னதாக சோர்வு வரலாங்க. அமைதியாக இருப்பது சிறந்ததுங்க. மாணவர்களுக்கு தேர்வுகளில் அதிக கவனம் தேவைங்க. இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதால புது முயற்சிகளை தவிர்க்கணுங்க. ஆனாலும் இறைவனை வழிபட்டு அன்றாட பணிகளை தொடங்கிறதுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 7:45 முதல் 8:45 வரை இருக்கிற சூரிய ஓரைங்க. இந்த ஹோரையில் நீங்கள் சாமி கும்பிட்டு வேலையை தொடங்கிறது எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைக்கி நீங்கள் சந்திராஷ்டம தோஷம் விலக விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுறது ஒரு பாதுகாப்பான உணர்வை கிடைக்குங்க. மீனராசிக்காரர்களே, கருணையும் பரந்த சிந்தனையும் கொண்ட மீனராசிக்காரர்களே, இன்றைக்கி காலை 7 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சந்திரன் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால இன்று உங்களுக்கு ரொம்ப இனிமையான நாளுங்க. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடிடையுங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் நல்ல புரிதல் ஏற்பட்டு லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவாங்க. பணப்புழக்கம் சரளமாக இருக்குங்க. பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் மனதை மகிழ்விக்குங்க. மாணவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையுங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது மதியம் 1:45 முதல் 2:45 வரை இருக்கிற சுக்கிர ஓரைங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிட்டுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். இன்றைக்கி நீங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு வேலையை தொடங்கிறது உங்களுக்கு பாதுகாப்பை தருங்க. நாளைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ரொம்ப உகந்த நாளுங்க. நாளைக்கு காலையில் வீட்டில் சிவபெருமானை நினச்சி தீபம் ஏற்றி வழிபடுறது உங்களோட குடும்பத்தில் பெரிய சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் குறைவில்லாமல் கொண்டு வருங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.